வணக்கம் நண்பர்களே. மார்ச் 2025 செகண்ட் வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இதற்கான பிடிஎஃப் வந்து டெலகிராமில் கொடுத்துருவேன். இந்த டெலகிராம் இந்த லிங்க்கு டெஸ்கிரிப்ஷனில் வச்சுருவேன். யூடியூப்பில் நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கலைச்செம்மல் விருது பார்த்திங்கன்னா ஓவியம் மற்றும் சிற்பக்கலையில் சாதனை படைத்த கலைஞர்களுக்கு வழங்குறாங்க. சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6 கலைஞர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த விருதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 ஓவியர்களுக்கு 3 சிற்ப கலைஞர்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மரபு வழியே ஓவிய பிரிவு பார்த்திங்கன்னா மணிவேலு. சரிங்களா? ஃபஸ்ட்டு அல்லது மணிவேலு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், சிற்ப பிரிவு பார்த்திங்கன்னா பாலச்சந்தர், கன்னியப்பன். இந்த சிற்ப பிரிவு உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஓவியத்துக்கு ஒரு ஆள், இப்போ சிற்ப பிரிவு 2 ஆள் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்கள், நவீன பாணி ஓவிய பிரிவு முரளிதரன், செல்வராஜ். இங்கே அடுத்து பார்த்திங்கன்னா நவீன சிற்ப பிரிவுக்கு ராகவன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 பேர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், பொருளாதார கணக்கெடுப்பு 8வது பொருளாதார கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் நடத்துது. இது பார்த்திங்கன்னா வந்து 2025 ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடத்துகிறாங்க. இதோடைய நோக்கம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வணிக நிறுவனங்களுடைய கணக்கெடுப்பு தான் வந்து சொல்கிறாங்க. ஒரு எண்ணிக்கையை வந்து உறுதி செய்வாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கிறது. சரிங்களா? 8வது பொருளாதார கணக்கெடுப்பு ஒரு ஸ்டேட்டில் நடக்கும். இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2025 ஏப்ரல்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நடத்துகிறாங்க. இது வந்து வணிக நிறுவனங்களுடைய எண்ணிக்கையை வந்து துல்லியமாக சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்தது எழுதுகோள் விருது பத்திரிகையாளர்கள் நக்கிரன் மற்றும் அந்த சுகிதா சாரங்கராஜ் அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் கொடுக்குறாங்க. 2023க்கான விருதை கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ இவங்களுடைய எதுக்காக கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பங்களிப்பு இதழியல் துறையில் சமூக மேம்பாட்டுக்காகவும் விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டுக்காகவும் இவங்களுடைய பங்களிப்புக்காக கொடுக்குறாங்க. சரிங்களா? ஆண்டுக்கு வந்து ஒருவருக்கு கொடுக்குறாங்க. இப்போ இதில் பாருங்கள், விருது வந்து 5 லட்சம் பரிசு தொகையோடு கொடுக்குறாங்க. சரிங்களா? 5 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்க்கலாம், சுங்கம் மற்றும் சரக்கு சேவை வரி. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வருஷம் 1968 சுங்க சட்டம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் ஜூலை 1, 2017. இதில் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைது அதிகாரங்கள் செய்கிறாங்க. அது கைது அதிகாரம் மட்டும் நம்ம பார்க்கலாம். 104வது விதி பிரிவின்படி சில தேர்ந்தெடுக்கப்பட்ட குற்றங்களானது பிடியானின்றி, அதாவது அரெஸ்ட் வாரண்ட்டு சொல்லுவோம்ல, அது பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரியே வந்து சந்தேகப்பட்டால் அவரே என்ன பண்ணலாம், பிடியாணையின்றி கைது பண்ணலான்றாங்க. அதாவது எந்த வாரண்ட்டும் இல்லாமல் நம்ம ஒரு நபரை வந்து குற்றத்தில் ஈடுபட்டார்னா கைது பண்ணலாம். இது எதன்படி பார்த்தீங்கன்னா 1973ஆம் ஆண்டு சிஆர்பி சொல்கிறாங்க, குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 1962, 2017 ஜூலை 1 சுங்க சட்டம் 104. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஆர்பிசி 1973. அடுத்து பாருங்கள், மத்திய தொழிற்சாலை பாதுகாப்பு படை சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் 1983 ஜூன் 15 தொடங்குறாங்க. இவருடைய வேலை பார்த்திங்கன்னா இந்தியாவின் மிக முக்கியமான தொழில்நிலை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு இராணுவ படையாகும். அணு உலை, விண்வெளி ஆய்வகங்கள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், பாதுகாப்பு தேவைப்படும் அரசு கட்டிடங்கள், புராதன சின்னங்கள், இது எல்லாத்தையும் வந்து பாதுகாக்கிறாங்க. சரிங்களா? இதன் தலைமையிடம் பார்த்திங்கன்னா இந்த புதுடெல்லி. இதோடைய துறை பார்த்திங்கன்னா உள்துறை அமைச்சகம். இப்போ ராணிப்பேட்டையில் ஒரு யூனிட் இருக்குது, அரக்கோணத்தில் இருக்குது. ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் அரக்கோணத்தில் இருக்குது, தக்கோலத்தில் இருக்குது. இப்போ வந்து ஒரு பயிற்சி நடத்துகிறாங்க. 56வது தொடங்கப்பட்டதற்கான 56வது விழாவை ஒட்டி ராஜாதித்ய சோழன் என்ற ஒரு பயிற்சி நடத்துகிறாங்க. சரிங்களா? அப்போ என்ன பயிற்சி நடத்துகிறாங்கன்னு கேட்கறது வாய்ப்பு இருக்குது. சாகித்ய அகாடமி இது பாருங்கள், இது வந்து 1954 தொடங்கப்பட்டிருக்கு. 1955 என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து விருது கொடுத்துட்டு வராங்க. சரிங்களா? ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறாங்க. இந்திய மொழியில் 24 மொழிகளுக்கு கொடுக்குறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது கொடுக்குறாங்க. இதோட விருதுக்கான பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் வந்து நிதி விருதும் வழங்குறாங்க. 2024ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுன்னு யார் வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் வெங்கடாஜலபதி வாங்குறாரு. சரிங்களா? ஏஆர் வெங்கடாஜலபதி வாங்குறார். இவர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா
இவர் வந்து எதுக்காக வாங்குறாருன்னா திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் 1908 ஆய்வு நூலுக்காக வாங்குறாரு. சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், அதே 2024 சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது. சரிங்களா. பா. விமலா, அதாவது மொழிபெயர்ப்பு மட்டும் கொடுக்குறாங்க. பா. விமலா வாங்குறாங்க. மலையாள எழுத்தாளர் நளினி ஜமீலா எழுதிய நூல் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எனது ஆண்கள் என்ற நூலுக்காக வாங்குறாங்க. பா. விமலா, எனது ஆண்கள். மலையாள எழுத்தாளர் வந்து நளினி ஜமீலா அவங்களுடைய நூலுக்காக என்ன பண்ணுறாங்க, மொழிபெயர்ப்பு பகுதியில் வாங்குறாங்க. சரிங்களா. இதுக்கு முன்னாடி வாங்க பார்க்கலாம். 2020 பாருங்கள், செல்லாத பணம் நாவல் வந்து சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சிறுகதையில் பார்த்தீங்கன்னா இது அம்பை. சரிங்களா. அம்பை. அதுக்கடுத்து காலாபாணி புதினம் பார்த்தீங்கன்னா மு. ராஜேந்திரன். இது நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு நபர். 2022 நீர் வழிபடுவும் அப்படின்னு ஒரு புதினம் ராஜசேகரன், தேவி பாரதி. சரிங்களா. இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கலாம். 20லேருந்து பார்த்தாச்சு. 20, 21, 22, 23 ஔவையார் விருது பார்த்தீங்கன்னா சர்வதேச மகளிர் தினம் என்றைக்கு பார்த்தீங்கன்னா 8. அன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, மகளிருடைய மேம்பாடு, மத நல்லிணக்கம், மொழி தொண்டு, கலை, அறிவியல், பண்பாடு, கலாச்சாரம், பத்திரிகை நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ஔவையார் விருது வழங்குறாங்க. இதுக்கான ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1,50,000 ரூபா. அதுக்கப்புறம் சான்றிதழ்லாம் கொடுக்குறாங்க. இது யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் யசோதா சண்முகத்திற்கு ஔவையார் விருது கொடுக்குறாங்க. யசோதா சண்முகம். அதுக்கடுத்து பாருங்கள், தற்காலிக நீதிபதிகளை நியமிப்பில் குடியரசுத் தலைவர் கையெழுத்திடுவதில்லை, ஆனால் ஒப்புதல் அளிக்கிறார். நல்லா கவனிச்சிங்க, கையெழுத்திட மாட்டார், ஆனால் ஒப்புதல் வந்து அளிக்கிறார். அதுக்கடுத்து பாருங்கள், ஆர்டிகல் வந்து 27 உச்சநீதிமன்ற தற்கால நீதிபதி. ஆர்டிகல் 224A உயர்நீதிமன்ற தற்கால நீதிபதி. 27னா உச்சநீதிமன்றம், 224னா நீங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதி. சிறந்த பெண் குழந்தைக்கான விருது பார்த்தீங்கன்னா சௌமியா கொடுக்குறாங்க. சௌமியா என்பவர் கொடுக்குறாங்க. 2025க்கான விருது வந்து சௌமியா கொடுக்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கவும், அனைத்து பெண் குழந்தைகள் தொழிலாளர் முறையை ஒழிக்கவும், பெண் குழந்தைகள் திருமணத்தை தடுக்கவும், பெண் கல்விக்கு பாடுபட்ட வீரத்திற செயல் புரிந்த உட்பட்ட பெண்களுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா. அந்த பிரிவில் தானே பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இந்த பாப்பா வாங்குறாங்க, சௌமியா. இது என்னைக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஜனவரி 24. அதாவது ஜனவரி 24 என்பது தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஜனவரி 24 கொடுக்குறாங்க. 1,00,000 ரூபாய் அது அமௌண்ட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், காற்றுத்தர அறிக்கை பட்டியல், காற்று மாசுபாடு நிறைந்த நாடுகளின் பட்டியல் வந்து இந்தியா வந்து 5வது இடத்துல இருக்குதுப்பா. 5வது இடம். மாசுபாடு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராம்சார் சைட் பார்த்திங்கன்னா அதுக்கான விருது பார்த்திங்கன்னா சமூக செயல்பாட்டாளர் ஜெயஸ்ரீ வெங்கடேசன் வாங்கியிருக்காங்க. இது பாருங்கள், நீங்கள் கவனிச்சுன்னா தெரியும். இது வந்து 1971 வந்து இது பண்ணாங்க. இந்தியா வந்து 1988 தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கு. நம்ம நிறைய டைம் சொல்லியாச்சு. சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போது இருக்கக்கூடிய ராம்சார் சைட் பார்த்திங்கன்னா 93, தமிழ்நாட்டில் 20. எங்கெங்கே கடைசி ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய தேர்த்தங்கள் மற்றும் சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் தான் ராம்சார் தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே அதிகமான ராம்சார் தலங்கள் கொண்ட மாநிலம் எது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். இந்தியாவின் முதல் பெண் சட்ட செயலாளர் அஞ்சுவதி முதல் பெண் சட்ட செயலாளர். சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள், சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8, 2025க்கான தீம் பார்க்கலாம். ஃபார் உமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ், ஈக்குவாலிட்டி, எம்பவர்மெண்ட். இந்த இதான் வந்து சொல்கிறாங்க. 25க்கு நீதிபதி வி. ராமசாமி பதவி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்ட முதல் நீதிபதி இவராவார். உச்சநீதிமன்ற நீதிபதி பார்த்தீங்கன்னா 124/4 படி என்ன பண்ணுறாரு, பதவி நீக்கம் செய்யப்படுகிறார். அதுக்கடுத்து பாருங்கள், அரசியலமைப்பு 124/4 உறுப்புகளின் கீழ் ஒவ்வொரு அவையின் மொத்த உறுப்பினர் பெரும்பான்மையுடன் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்கும் போது தவறான நடத்தை அல்லது திறமையின்மை குறித்து ஒரு நீதிபதி என்ன பண்ணலாம், அதாவது நீக்கலாம். அதாவது ராஜ்யசபா எம்பி 50 பேர் இருக்கணும். எதுக்குன்னா தாக்கல் செய்வதற்கு. அதுக்கடுத்து மக்களவை உறுப்பினர் பார்த்தீங்கன்னா 100. சரிங்களா. அதுக்கடுத்து 1968ஆம் ஆண்டு நீதிபதிகள் விசாரணை சட்டத்தின்படி அறிவிக்கை வெளியிட வேண்டும். பின்னர் நீதிபதிக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து நியாயமான விசாரணை நடத்தவும் அதன் அறிக்கையை நாடாளுமன்றம் நல்லா கவனிச்சிங்க, நாடாளுமன்றத்துக்கு யாரும் ஒரு நீதித்துறை குழு தான் கொடுக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், சர்வதேச பெண்கள் நீதிபதிகள் தினம் மார்ச் 10. சர்வதேச பெண்கள் நீதிபதி தினம். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா அண்ணா சாண்டி 1937 உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி. சரிங்களா. அண்ணா சாண்டி 1937. அதுக்கடுத்து பாருங்கள், பாத்திமா பிவி 1980. அதுக்கு போயிடுச்சு 80. பாத்திமா பிவி 1980ஆம் ஆண்டு
இந்திய உச்சநீதிமன்றத்தில் முதல் பெண் நீதிபதியாக இருந்தாங்க. சரிங்களா? 2024ஆம் ஆண்டின் படி உயர்நீதிமன்றங்களில் உள்ள 754 நீதிபதி 106 பேர் பெண்கள். 106 பேர் பெண்கள். அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 2026 பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. இதில் ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்த ரூவை கொண்டு வந்துட்டாங்க. ஏற்கனவே அந்த சிம்பிளை எடுத்துட்டாங்க. சரிங்களா? மார்ச் 14 தாக்கல் பண்ணாங்க. இந்த ரூ எல்லாருக்கும் மேலே என்பது தான் இதோட பொருள். அதுக்கடுத்து பாருங்கள், நிலத்தடி நீர் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு 3 டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறாங்க. வேலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி. ஏன்னா ரொம்ப பாறைகள்லாம் ரொம்ப டைட்டான பாறைகள், கடினமான பாறைகள்ன்றாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. நிலத்தடி நீர் மட்டம்லாம் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், மத்திய அரசு சார்பில் மார்ச் 7 மக்கள் மன்றம் கொண்டாடப்படுகிறது. அதாவது மக்கள் மன்ற தினம். சரிங்களா? மார்ச் 7. இதோடைய வருஷத்தை நீங்கள் முடிஞ்சால் சொல்லுங்கள் பார்க்கலாம், எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. பிரதம மந்திரி இந்திய மக்கள் மந்தகம், அதாவது பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌதி பரியோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. பிஎம்பிஜேபி என்பது இதோடைய இந்த திட்டத்தோடைய நேம். சரிங்களா? இதோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு மலிவான விலையில் தரமான மருந்துகளை இப்போ இந்திய அரசின் மருந்தியல் அமைச்சகம். சரிங்களா? தரமான மருந்து குறைவான விலையில் அது. நன்றி நண்பர்களே. நான் கரெக்டாக டைமுக்குள்ளே முடிச்சிட்டேன். எவ்வளோ வேகமாக முடிச்சிட்டேன். நீங்கள் நல்லா ஒரு முறை பொறுமையாக படிச்சிருங்க. படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொஷின் கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். வழக்கமாக சொல்கிறது தான். இதுக்கான பிடிஎஃப் நான் டெலிகிராமில் வச்சுட்டேன். அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். நீங்கள் பார்த்து டவுன்லோட் பண்ணிங்க. தேங்க்யூ.